ஆத்திச்சூடி இளம்பிறையணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான் ஆத்திச்சூடி இளம்பிறையணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடமிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோர் கருநிறங்கொண்டு பார்க்கடமிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோர் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியர் ஒளியுறும் அறிவோ அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தீர் அமர வாழ்வெய்துவோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரவேற்புரையும் தலைமையுரையும் இணைந்து எஸ். பாண்டியன் அவர்கள் இங்கே உரையாற்றுவார். மேடையில் வைத்திருக்கிற பெரியவர்களே, இங்கே குழுவில் இருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் காந்தி கல்வி நிலையத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டிவிடி வெளியீட்டு விழா சிறிது நேரத்தில் நிறைவேறும். ஆனால் இந்த டிவிடியை தயாரிப்பதற்காக இந்த கல்வி நிலையம் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி, அதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிற நேரம், இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்தால் ஒரு பெரும் மழை போல இருக்கிறது. ஆனால் அதனுடைய விளைவாக கிடைத்திருப்பதை நாம் இன்று அனுபவிக்கப் போகிறோம். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிற காந்தி கல்வி நிலையத்தின் சார்பில் அதன் தலைவர் என்ற முறையிலே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு நமது மதிப்பிற்குரிய இலக்கிய மேதையும் ரசிகரும் சிறப்பான பேச்சாளருமான, அவரை நான் நடிகர் என்று சொல்ல மாட்டேன், என்றால் அவர் எதிலும் நடிப்பு இருப்பதில்லை. அவர் எல்லாவற்றையும் உண்மையாகவே செய்கின்ற காரணத்தால் அவரை நடிகர் என்று சொல்லாமல் உண்மை விளங்கியாகவே தான் நான் பார்க்கிறேன். எனவே அந்த மேதையாக விளங்குகிற உயர்ந்த சிவகுமார் அவர்களை நாம் அனைவருடைய சார்பிலே வருக வருக என வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி. செட்டிநாடு என்று சொன்னால் தமிழ், இரண்டும் ஒரே பொருள் குறித்தன என்று கூட சொல்லலாம். தமிழ் இல்லாமல் செட்டிநாட்டு வீட்டை பார்க்க முடியாது. அந்த பதவியிலே கோட்டையூரை சார்ந்த நம்முடைய மரியாதைக்குரிய திருமதி வள்ளிமுத்தையா அவர்கள் சிறந்த தமிழ் தொண்டோடு காந்திய தொண்டும் இலக்கிய தொண்டும் செய்பவர்கள். அவர் ஒரு இலக்கிய ரசிகரும் கூட, காந்தியடிகளுடைய பக்தி என்று கூட கூறலாம். ஒரு சிறந்த கவிஞர். நமது கல்வி நிலையத்திற்கு கிடைத்திருக்கிற அருமையான நண்பர் திருமதி வள்ளிமுத்தையா அவர்களை வரவேற்பதை தெரிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரணமாக எவரும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை
இதை எடுத்தால் இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டால் நஷ்டம்தான் வரும் என்று தெரிந்தாலும் கூட இது நாட்டிற்கு நல்லது என்ற உணர்வோடு காரியங்களை செய்வதிலே வல்லவர் உயர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த நாட்டிற்கு மிகச்சிறந்த பெரியார்களை புத்தக வடிவிலே, கட்டுரைகள் வடிவிலே, நாடக வடிவிலே கொடுப்பதை விட ஒரு சினிமா வடிவில், ஒரு டெலிவிஷனிலே பார்க்கிற வடிவில், கண்காட்சியின் மூலமாக ஒரு பெரும் தலைவர்களுடைய வாழ்க்கையை கொடுப்பதிலே மிக வல்ல அவருக்கு அதில் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று கொடுத்திருப்பது. காந்தியடிகளை பற்றியாகட்டும், காமராஜரை பற்றியாகட்டும், அவர்கள் அதற்கென்று நடிகர்களை எல்லாம் தயார் செய்து அதில் சினிமா எடுத்து அதை மக்களுக்கு போட்டு அதை நஷ்டமெல்லாம் கண்டு இருந்தாலும் அதிலே மகிழ்ச்சியும் அடைந்திருப்பவர் உயர்ந்த பாலகிருஷ்ணன். அவர்களுக்கு மக்களுடைய பண்பாடு வளர வேண்டும், மக்கள் இந்த மாபெரும் தலைவர்களை மறக்காது இருக்க வேண்டும் என்பதில் இருக்கிற அக்கறை, அதற்காக நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். உயர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருப்பதிலே பெரிதும் மகிழ்ச்சி. அவர்களை மகிழ்வுடன் நாம் வரவேற்கிறோம். ராமர் இருக்கிற இடத்துல எப்பொழுதும் அனுமார் இருப்பார் என்று சொல்வார். அதுபோல காந்தியடிகளுடைய வேலை நடைபெறுகிற இடத்திலெல்லாம் ஒரு காந்தி இருப்பார். அவர் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இருப்பார். இங்கே நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் திருமதி பிரவீணா அவர்களுடைய வருகையின் மூலம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் காந்தியடிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சென்னையிலே வாழ்கிறார்கள் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி நமக்கு. அவர்கள் முன்னால் தான் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நல்வரம். டாக்டர் வெங்கடாஜலபதி அவர்களை பற்றி உயர்ந்த அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சிறந்த பண்பாட்டினை, நான் முன்னே சொல்வது பண்பாட்டினை இந்த மக்களுக்கு உணர்த்துவதிலே பல்வேறு வகைகளை கடைப்பிடிக்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியர் என்று சொல்லலாம். அவர்கள் நம்மிடையே பேச இருக்கிறார்கள். டாக்டர் ஏஆர் வெங்கடாஜலபதி அவர்களை இந்த கல்வி நிலையத்தின் சார்பிலும் இங்கே குழுமியிருக்கிற அனைவர் சார்பிலும் வரவேற்பதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு நம் நல்வரம். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கல்வி நிலையத்தின் காந்தி கல்வி நிலையத்தின் சார்பில் வரவேற்பு கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவராக நான் கூறலாம், ஆனால் நேரம் குறைவதும். மாருதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மாருதி அவர்கள் இவ்வளவு இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடப்பதெல்லாம் அவர் இருப்பார். நான் அனுமாரை பற்றி சொல்லியிருக்கோம். அதுபோல காந்திய விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கின்றனவோ அவருக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் கூட அங்கே கரையை காட்டி விடுவார். சகோதரர் மாருதி அவர்கள் கல்லூரி வாழ்க்கையினுடைய காலத்திலிருந்தே காந்தியடிகளுடைய வேலைகளை பற்றுக்கொண்டு அதில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். இப்பொழுது சக்கர்பாவா கல்வி நிலையத்தினுடைய செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இங்கே குழுமியிருக்கிற அனைவருக்கும் மீண்டும் நல்வரக்கூடிய அணுகிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த டிவிடி எல்லாம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்ச உடனே யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசித்தோம். அப்போ உண்மையிலேயே எனக்கு தெரியாது. நான் சிவகுமார் ஐயா ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு நான் நோட்டை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன் நான் அவரை கூப்பிட்டேன்றது எனக்கும் தெரியாது. அவரும் ஒத்துக்கிட்டாரு. நிச்சயமா எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஏதோ ஒரு உறவு இல்லாம நாம எல்லாருமே இங்க கூடியிருக்க மாட்டோம்.
சென்னை மாநகரத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கு வந்து இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே இங்கே வரல. இங்கே வந்தவங்கன்றவங்க கொஞ்சம் பேர். அதனால ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாமல் நம்ம யாரும் சந்திச்சதில்லை அப்படின்னு நம்பிக்கை எனக்கு. அதனால சிவகுமார் ஐயா கிட்ட பேசினோன்னா அவர் அந்த உத்தம காந்தி மூத்தமார் தவப்புதல்வர்கள் அந்த சீரீஸ் பேசினதை நான் டிவிடி அனுப்புகிறேன், நீங்கள் போட்டு கேட்டுட்டு நீங்கள் சொல்லு அப்படின்னு கூரியரில் உடனே வந்த உடனே அதை பார்த்தேன். உண்மையிலேயே சொல்கிறேன், நானே அசந்து போயிட்டேன். சரி, அது இருக்கிறத நான் சொல்லிடுறேன். நான் அவர்கிட்ட பேசல. அதுல முதல் காட்சி, முதல் அவர் பேச ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு போஸ்டர் படப்பெட்டி எடுத்துட்டு வர்றாரு. அந்த படப்பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறாரு. டாக்ஸியில ஒரு இளைஞன் பக்கத்துல நிற்கிறாரு. அந்த இளைஞன் கேட்கிறாரு, மற்ற பெட்டியெல்லாம் வேற மாதிரி இருக்கு, இது மாத்திரம் வேற பெட்டியா இருக்கு, என்னன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, மகாத்மா காந்தி பத்தி படம் எடுத்த பெட்டி இது அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த பெட்டியை தொட்டு கும்பிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தேசம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இளைஞன் பணம் எடுக்கிறதுக்காக பணம் எடுத்துட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த போர்ட்டர் திரும்பி போயிட்டு இருக்காரு. அப்புறம் போர்ட்டரை கூப்பிட்டு, என்னப்பா நீ காசு வாங்காம போறீங்க அப்படின்னு சொன்னாரு. கேட்டப்ப அந்த போர்ட்டர் சொன்னாரு, அந்த காந்தி மகானோட நான் இருந்து வேலை செய்ய முடியல, ஆனா அவரோட படத்தை தூக்கக்கூடிய பாக்கியத்தை புண்ணியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, அதே போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்படின்னு ஏகே செட்டியார் பற்றிய இந்த படத்தை பற்றிய தகவல்களோட தான் அந்த பேச்சே ஆரம்பிக்கும். நான் பார்த்திருக்கேன். ஏன் நான் கூப்பிட்டேன்னு எனக்கும் தெரியாது, ஏன் அவர் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கும் தெரியாது. ஆனா எங்களுக்குள்ள இந்த சம்பந்தம் இருந்திருக்கு. ஏகே செட்டியார் டிவிடிய இவர் தான் வெளியிடணும்னு எழுதி வச்சிருக்கு, இல்லைன்னா நடக்காது. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 500 இடங்கள்ல நாங்க போட்டோம். டிவிடியா இப்பதான் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதை டிஜிட்டைஸ் பண்ணி டிவிடியா கொண்டு வந்தது இப்பதான். ஆனா இந்த டிவிடியை வெளியிடக்கூடிய ஒரு பாக்கியம் சிவகுமார் ஐயாவுக்கும் அவர் தலைமையில இந்த இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமா செட்டியாரோட பெருமை இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, இந்தியா பூரா போகணும்ன்றதான் நோக்கம். இந்தியில அதை மொழிபெயர்த்ததோட காரணம் அதுதான். ஏன்னா எவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்கு, அது தமிழ்ல இருக்கிறதுனால ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அந்த ஹிந்தி பெல்ட்டுக்குள்ள போகவே மாட்டேங்குது. அதனால இதை ரொம்ப பாடுபட்டு அதை ஹிந்தியா கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் தேசிய காந்தி அருங்காட்சியகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஹிந்தியில படத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடக்கப்போகுது. அதனால நாம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டவர்கள். ஒண்ணு காந்தியோட சம்பந்தப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லது ஏகே செட்டியாரோட சம்பந்தப்பட்டவர்களா இருக்கலாம். தேவதத்தா மேடம் இருக்காங்க, அவங்க கொண்டு வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து இதை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னதோட விளைவு இன்னைக்கு ஏகே செட்டியார் படம் இன்னைக்கு உருவாய். அந்த அண்ணலின் அடிச்சுவட்டில ஜலபதி எழுதலை அப்படின்னு சொன்னா, அந்த ஜலபதி அதுல வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு படம் தொலைந்து போச்சு அப்படின்னு அன்னைக்கு எழுதலை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அந்த படம் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்படி பலர் சேர்ந்து எடுத்த முயற்சி இன்னைக்கு அந்த செட்டியார் படம் டிவிடியா இன்னைக்கு இந்தியா பூரா போக போகுது. எல்லா மொழிகளையும் கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கு. இப்ப 3 மொழியில வந்திருக்கு. அடுத்து எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் அதை கொண்டு வந்துடணும்ன்றதான் எங்களுடைய லட்சியம். தேசிய காந்தி அருங்காட்சியகம் அதுக்கான எல்லா முயற்சியும். அதனால இன்றைக்கு அந்த ஹிஸ்டாரிக்கலான அந்த நிகழ்வு டிவிடியை வெளியிட்டு அந்த செட்டியார் ஜலபதி சொன்னார், ஐயா இன்னைக்கு நமக்கு ஹீரோ செட்டியாரும் காந்தியும் தான் அப்படின்னாரு. அதுதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு அதை பற்றி அறிமுக உரைய ஜலபதி பேசுவாரு. அதுக்கு அடுத்து நம்முடைய சிவகுமார் ஐயா பேசுவாங்க. அதுக்கு அடுத்து திரையில நம்மளுடைய அந்த செட்டியார் படத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல குவாலிட்டியில டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அதனால முதல் முறையா அந்த குவாலிட்டியோட இப்ப நாங்க போட போறோம்.
இந்த டிவிடியை, இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சியை, டிவிடியை வெளியிடுமாறு அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் டிவிடியை வள்ளி முத்தையா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆங்கில டிவிடியை திரு ஏ பாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஹிந்தி டிவிடியை திருமதி பிரவீணா பாரிக் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த அண்ணலின் அடிச்சுவட்டி நூல் விற்பனைக்கும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த நூலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது தான் அந்த படத்துக்காக செட்டியார் பட்டது எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரியும். இல்லைன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தது மாதிரி ஆகும். இப்போ எல்லாருமே டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறாங்க, யாரை பற்றி வேணாலும் டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறாங்க. அது மாதிரி இல்லை. அவ்வளவு ஆழமா உலகம் பூரா சுற்றி எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் அது. இன்னைக்கு செட்டியார் அந்த ஆவணத்தை பத்திரப்படுத்தலை அப்படின்னு சொன்னா காந்தியை பற்றிய பல ஆவணங்கள் நமக்கு இல்லாமலே கூட போயிருக்கு. 1912 இருந்து அவருடைய வீடியோ பதிவுகள் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் செட்டியார். அந்த படத்தை எப்படி எடுத்தேன் அப்படின்றத தொகுத்து புத்தகமா போட்டிருக்காங்க. அண்ணலின் அடிச்சுவட்டில் காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அது விற்பனைக்கு இருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. டிவிடி வாங்கும்போது அந்த புத்தகத்தையும் வாங்கிக்கோங்க. அந்த அந்த செட்டியார் படத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை, செட்டியாரை பற்றிய ஒரு அறிமுகத்தை நமது ஜலபதி அவர்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏகே செட்டியாரினுடைய கதை எப்படி அண்ணல் அடிச்சுவட்டில் அவர் எழுதிய, அவர் அந்த படத்தை தயாரித்த கதை ஒரு பெரிய ஒரு கதையோ, அதேபோல் ஏகே செட்டியாரை நாங்கள் தேடி சென்றது அது இன்னொரு பெரும் கதை, சுவாரஸ்யமான கதை. முதலிலே இங்கு வருவதில் எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால், இதே திடலில் ஒரு 34 ஆண்டுகளுக்கு முன்பு 15 வயதிலே இந்த இடத்தில் நுழைந்திருக்கிறேன். அப்போது ராஜாஜி நூற்றாண்டு நூலகம் என்று ஒன்று இருந்தது. எஸ்விஎஸ் என்று ஒருவர் இங்கு இருந்தார். அந்த நூலகம் மிக அபாரமான நூலகம், மிக பழமையான நூல்கள், ராஜாஜியினுடைய ஸ்வராஜ்யா, பல பழைய நூல்கள்லாம் இருந்த ஒரு இடம். அதை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அந்த எஸ்விஎஸ் டிகேசியினுடைய மிக அணுக்கமான ஒரு தொண்டர். அது டிகேசியை நேராக பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட அவருடன் நேரடியாக பழகிய ஒருவரை சந்திக்க முடிந்தது. ஆனால் அதில் இன்னொரு செய்தி ஒன்று உண்டு. டிகேசி மிக மிக சுவாரஸ்யமான மனிதர். ஆனால் அவருடைய அணுக்கு தொண்டரான எஸ்விஎஸ் அவ்வளவு சுவாரஸ்யமான மனிதர் என்று சொல்ல முடியாது. அதை நான் இங்கே சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், மகாத்மா காந்தியினுடைய காந்தியடிகளை போன்ற ஒரு சுவாரஸ்யமான மனிதர், சுவாரஸ்யமான வாழ்க்கை வாழ்ந்தவர், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தப்பாடு உடைய ஒரு நபர். ஆனால் அவரை தொடர்ந்து மக்களிடையே எவ்வாறு அறிமுகப்படுத்திவிட்டார்கள் என்றால், அவர் ஒரு சுவாரஸ்யமற்ற ஒரு கில்ஜாய் என்ற ஒரு முறையில் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். காந்தியினுடைய எழுத்துக்கள், அவருடைய பத்திரிகை எழுத்திலிருந்து அவர் திட்டமிட்டு எழுதிய புத்தகங்கள் வரை அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் ஈர்ப்புடைய ஒரு எழுத்து. அவருடைய ஆளுமை அதைவிட மிக ஈர்ப்பான ஒரு ஆளுமை. அதை சொல்லிவிட்டு இந்த கதைக்கு நேரடியாக வருகின்றேன். ஏகே செட்டியார் இந்த படத்தை தயாரித்த போது அவருக்கு ஒரு 27 வயது தான். 1937ஆம் ஆண்டில் அவர் டப்ளினில், நியூயார்க்கிலிருந்து டப்ளினுக்கு சொல்லக்கூடிய கப்பலில் இருக்கும்போது தான் இந்த திட்டம் அவருடைய மனசிலே வருகின்றது. சரி, இந்த படம் எடுப்பதில் அப்படி என்ன ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த படம் தான் முழுநீள டாக்குமெண்ட்ரி என்கின்ற ஒரு வடிவத்தில் இந்தியாவில் வந்த முதல் படங்களில் ஒன்று. டாக்குமெண்ட்ரியை எப்படி எடுப்பது என்றே தெரியாத ஒரு காலகட்டத்தில் இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கப்பட்டது. இன்றைக்கு அதாவது தேங்காய் கையில் ஒருத்தர்கிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா போல உடனே சினிமாவுக்கு ஒரு பட பூஜை போடலாமான்னு கேட்கக்கூடிய காலம். யாரை பற்றி வேணால் டாக்குமெண்ட்ரியை உடனடியாக எடுத்து வரக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் ஏகே செட்டியார் இதை தொடங்கிய போது டாக்குமெண்ட்ரி எப்படி எடுப்பது என்றே தெரியாது. அதற்கு இன்னொரு சின்ன செய்தியை சொல்கின்றேன். இந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தயார் செய்ய வேண்டியிருந்தது, வசனம் எழுத வேண்டியிருந்தது. அதற்கு தானா குமாரசாமி அவர்களை போய் கேட்கிறார்கள். தானாக்குடைய மகன் இங்கே இருக்கிறார். தானா குமாரசாமி பெரிய எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், வங்காளத்திலிருந்து நேரடியாக மொழிபெயர்ப்பார். அவர் உடனே கையெடுத்து கும்பிட்டு விட்டார். என்னவென்றால், இதுவரை நான் வசனம் எல்லாம் எந்த படத்திற்கும் எழுதியிருக்கிறேன், நான் எவ்வாறு வசனம் எழுதுவேன் என்று சொல்கிறார். ஏகே செட்டியார் சொல்கிறார், நாங்களும் படம் எடுப்பதில்லை, ஆனால் செய்ய போகிறோம் என்று.
ஆனால் ஏகே செட்டியார் அதற்கான பயிற்சி என்று பார்த்தோம் என்றால் ஏகே செட்டியார் மிக இளம் வயதிலே பத்திரிகைகளை படிக்க தொடங்கிவிட்டார். 1927-28 ஆண்டு அளவிலேயே அவர் பத்திரிகைகளை படிக்க தொடங்கிவிட்டார். ஆனந்த விகடனை தொடங்கிய பூதூர் வைத்தியநாத ஐயரை நேரடியாக சந்தித்த நபர் ஒரு 17-18 வயதிலேயே. நான் சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏகே செட்டியாருடைய வாழ்க்கையை பற்றிய செய்திகளை கண்டே பிடிக்க முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் அவர் முழுவதும் விளம்பரத்தை வெறுத்தார். ஆனால் விளம்பரம் வெறுத்ததற்கு காரணம் விளம்பரம் செய்ய தெரியாததனால் அல்ல. இந்த நூலிலே ஒரு தனி அத்தியாயம் காந்தி படத்தை எவ்வாறு விளம்பரம் செய்தார் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். அஞ்சல் தலை தயார் பண்ணி செய்திருக்கிறார், கேலண்டர் போட்டிருக்கிறார், விதவிதமாக விளம்பரம் செய்கிறார், பத்திரிகைகளே விசேஷ அனுபந்தத்தை எடுத்திருக்கிறார். ஆகவே விளம்பரம் செய்ய தெரியாததனால் அவர் தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ளாமல் போய்விடவில்லை. அவருக்கு விளம்பரம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் தன்னை வாழ்நாள் முழுவதும் முன்னிறுத்தி கொள்ளாமல் பின்னேயே இருந்தார். 1980 ஆனந்த விகடனிலே ஒரு தொடர் போட்டார். பொன்விழா ஆண்டின் போது ஒவ்வொரு ஆண்டினுடைய தொகுப்பையும் ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரிடம் தொகுத்து வெளியிடச் சொல்வார்கள். அதில் கடைசி இடத்திலே அந்த புகைப்படத்தை போட்டு இன்னாரதை தொகுத்தளித்தார்கள் என்று சொல்வார்கள். ஏகே செட்டியார் தொகுத்தளித்த அந்த இதழில் மட்டும் வெறும் படம், வெறும் கட்டம் கட்டி வெள்ளையாக இருந்தது. அதில் ஆனந்த விகடன் ஆசிரியர் எழுதிய குறிப்பு என்னவென்றால், ஏகே செட்டியார் தன்னுடைய படங்களை வெளியிடுவதில்லை என்கின்ற கொள்கை உறுதி எடுத்திருப்பதால் அவருடைய படத்தை வெளியிடவில்லை என்று அவர் சொல்லியிருக்கார். அந்த அளவிற்கு தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாதவர்கள். சில பேர் இப்போ கூட அண்ணாமலை பேசும்போது என்னை பாராட்டி பேசினாங்க. நம்ம என்ன சொல்றதுன்னா, ஏகே செட்டியாரை தேடி எடுத்தவர்கள் புகழை விரும்புவது என்பது மிகவும் தவறான ஒரு காரியம். ஏனென்றால் ஏகே செட்டியாரை தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவில்லை. அதற்கு 1927-28 ஆண்டிலேயே அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டார். செட்டிநாட்டிலே நீலாவதி ராமசுப்பிரமணியத்திற்கு இடையே நடந்த அந்த முதல் கலப்பு திருமணத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு தனவணிகன் என்கின்ற தனவைசின் என்கின்ற ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்கிறார். அதன் பிறகு பர்மா சென்றார். பர்மாவிலே சாமிநாத சர்மாவோடு அவருக்கு மிக நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் 1937 ஆண்டிலே 36-37 ஆண்டிலே அவர் டோக்கியோவிலும் நியூயார்க்கிலும் புகைப்பட பயிற்சி பெற்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு குறுகிய காலம் ஜெர்மனிக்கு சென்று நாட்சிகளை பற்றி நாம் ஒன்று மறந்துவிடக்கூடாது. எவ்வாறு விளம்பரத்தை மிக பிற்போக்கான சித்தாந்தத்திற்கு பயன்படுத்துவது என்பதை இன்றைக்கு இருப்பவர்கள் கற்றுக்கொண்டது நாட்சிகளிடம் இருந்துதான். அதில் கால் வாஸ் என்கின்ற ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு சினிமாட்டோகிராஃபரிடம் பயிற்சி பெற்றார். ஆனால் இவர் முழுவதும் நாட்சிகளை வெறுத்த ஒருவர் ஏகே செட்டியார். அந்த சமயத்தில் தான் அவர் நேரடியாக பட்காஸ்டைனுக்கு சென்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நேரடியாக சந்திக்கிறார். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற படம் நேதாஜி, ஏசிஎன் நம்பியார், அவருடைய அப்போது செயலாளராக இருந்து பின்பு மனைவியான எமிலி ஷெங்கல், இவர்களுடைய அந்த ஒரு புகழ்பெற்ற படம் இன்றைக்கும் அந்த எல்ஜின் தெருவிலே கல்கட்டாவில் இருக்கின்றது. அந்த படத்தை எடுத்தவர் ஏகே செட்டியார் தான். ஏகே செட்டியார் இவ்வாறு இந்த படத்தை முன் அனுபவம் இல்லாமல் தயாரிக்கிறார். இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அவர் இந்த படத்திற்காக காந்தியை நேரடியாக படம் பிடிக்கவில்லை. அப்படி என்றால் எவ்வாறு இந்த படத்தை எடுத்தார் அப்படின்றதான் கேள்வி. ஏன் அவரை படம் பிடிக்கல என்பதுக்கு அவர் காரணம் சொல்றார். நேராக போய் படம் பிடிச்சா காந்தியை எங்களை கேட்பார், என்ன பண்ணுறேன்னு கேட்பார். உடனே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களை பற்றி படம் எடுக்கிறோன்னு சொல்லுவோம். உடனே காந்தி என்ன சொல்லுவார், வேற ஏதாவது நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ள வேலையை பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்னால் என்ன பண்ண முடியும், அதை செஞ்சுதான் ஆகணும். அப்போ இதை அவர்கிட்ட பொய் சொல்லலாமே அப்படின்ட்டாங்க. காந்தி கிட்ட நாங்கள் பொய் சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்கிறாருன்னா, காந்தியை இந்த படம் தயாரிக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலத்தில் அவர் காந்தியை பார்ப்பதை தவிர்க்கிறார். தென்னாப்பிரிக்க பயணம் மேற்கொண்ட போது அப்போது அவருக்கு பழக்கமான காந்திக்கு பழக்கமான 2 பெண்மணிகள் அவருக்கு கடிதம் கொடுக்கிறார்கள். வார்தாவிற்கு சென்று வார்தாவில் அஞ்சல் பெட்டியில் அந்த கடிதத்தை போடுறாங்க. சார், அப்படி நேரடியாக படம் எடுக்காதவர் எவ்வாறு இந்த படத்தை தயாரித்தார் என்றால், உலகம் முழுவதும் 2.5 முறை உலகத்தை சுற்றினார். தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா, அமெரிக்கா, எல்லா இடங்களுக்கும் போய் பழைய
செய்திப்பட நிறுவனங்கள் அனைத்தையும் பார்த்து அங்கிருந்து இந்த ஃபுட்டேஜை வந்து திரட்டுகிறார். அவ்வாறு அவர் திரட்டிய ஃபுட்டேஜ் வந்து 50,000 அடிகள், 50,000 அடி ஃபுட்டேஜ் திரட்டி அப்புறம் 12,000 அடியாக அதை எடிட் செய்து 1940 வெளியிட்டார். அந்த பணியில் அவருக்கு உதவி செய்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நபரை பற்றி மட்டும் சொல்கிறேன். அதற்கு சொல்வதற்கு காரணம் வந்து சுயநலம் என்று கருதாதீர்கள். அந்த படத்திலே அவருக்கு டெக்னிக்கல் டைரக்டராக இருந்தவர்கள் PV பத்தி என்று ஒருவர். அவருடைய முழு பெயர் P. வெங்கடாச்சலபதி, என்னுடைய பெயர், அதாவது அவருடைய பெயர் எனக்கு. அவர் யார் என்றால், இங்கே அவருடைய தந்தையார் வந்து பெரிய சினிமா நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தவர். ஆனால் இவர் கல்வி ஆர்வம் ஏற்பட்டு பாரிஸினுடைய சொர்போன் பல்கலைக்கழகத்துக்கு சென்று இந்தியவியலில் சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருத நாடக மரபுகளை பற்றி PhD பட்டம் பெறுகிறார். சில்வன் லெவி போன்ற மிக புகழ்பெற்ற கீழைத்தேய அறிஞர்களிடம் பயிற்சி பெறுகின்றார். அவரை வைத்து தான் இந்த படத்தை வந்து சில காட்சிகள், உதாரணத்துக்கு ஒரே ஒரு காட்சி மாத்திரம், மிக புகழ்பெற்ற காட்சி, இன்றைக்கு ஏராளமான ஆவணப்படங்களிலே எது என்று தெரியாமல் அந்த படம் வந்து போடப்படுவதை பார்க்கலாம். ஒரு நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் வந்து ராட்டை சுற்றுவதை போன்ற ஒரு புகழ்பெற்ற காட்சி. மார்ட்டின் லூதர் கிங் பற்றிய ஆவணப்படத்தில் கூட அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது அதுலேருந்து எடுத்தது. எதுலேருந்து எடுத்ததுனே யாருக்குமே தெரியல. இந்த படம் அடையாளம் கண்டு பிடிக்கப்பட்ட பிறகு தான் அந்த செய்தி தெரிந்தது. இதை போன்ற காட்சிகள் எல்லாம் வந்து PV பதி வந்து அவருடைய மதிநுட்பத்தை வைத்து எடுக்கிறார். அப்புறம் இவர் திரட்டிய படச்சுருள்கள் எல்லாவற்றையும் பற்றி சொல்ல முடியாது. 2 செய்திகளை பற்றி மட்டும் சொல்கிறேன். HSL பொலக் என்கின்ற காந்தியினுடைய மிக உற்ற நண்பர் தென்னாப்பிரிக்காவில், அவரை தேடிட்டு போகிறார். லண்டனில் போய் பார்க்குறார். பார்க்கணும் பொலக் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு அரிய படம் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். ஆனால் என்னென்னா படம் ரொம்ப பழசாக போச்சு, நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணி தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பிரச்சனைனா, அது போடலான்னு பார்த்தா அந்த படத்தை ஓட்டி என்ன இருக்குன்னா, படத்தினுடைய அந்த ஸ்ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, துளை, அதனுடைய மேற்பகுதி விரிந்து விட்டது. இப்போ அது போட்டால் என்ன ஆகும், படம் போடாது. அப்போ அதுக்கு ஒரு தொழில்நுட்ப ஒரு தீர்வை வந்து கையாளுகிறார். என்னவென்றால், அந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஒரு நிபுணத்தை எடுத்துகிட்டு போனதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தை ரிவர்ஸில் பிரிண்ட் போட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி நேராக பிரிண்ட் போடுவோம், அப்போ வந்துடும் அப்படின்றாங்க. அந்த படத்தை பிரிண்ட் போடுறாங்க. பிரிண்ட் போட்டு படத்தை காட்டுறாங்க. படத்தை பார்க்குறாங்க. படத்தில் பார்த்தா யார் படத்தில் வராங்க தெரியுங்களா? கோகலே வராங்க. கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே இறந்து இன்னைக்கு 101 வருஷம் ஆகும். 1915 இறந்து போயிட்டார். அவர் வராரு. இவருக்கு வந்து புல்லரிக்கின்றது. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது, என்னங்கய்யா காந்தி படம்னு சொன்னீங்க, கோகலே வராருன்னா, சரியா பாருங்க, கட்டைவாரி டர்பன் அணிந்து கொண்டு குஜராத்தி இவரபாய் இல்லை, கட்டைவாரி டர்பன் பின்னாடி வருது, வேற ஒரு தொப்பி போட்டுட்டு கோட்டு போட்டிருக்காரு பாருங்க காந்தி, வாசல்ல கூட இருக்கு. 1912 காந்தியினுடைய படம். அப்புறம் அந்த காந்தியினுடைய படத்தை ஒன்று காமிக்கணும். என்னன்னா, தோற்ற பொலிவே இல்லாத ஒரு நபர் இருக்க முடியும் என்றால் அது காந்தியாக தான் இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு அவருடைய அழகு, அதை காந்தி தாத்தா அந்த பொக்கை வாழை என்று நினைச்சா, அதை போன்ற காதும், அதை போன்ற மூக்கும், அதை போன்ற எடுப்பான கண்ணை கதுப்பும் இருக்கக்கூடியவரை ஒரு அழகர்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர் கோடான கோடி மக்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் நெருக்கத்தையும் வந்து பெற்றார். அந்த படம் முதல்ல இருக்க அந்த கோட்டு போட்ட காந்தி எவ்வாறு வந்து இந்திய மக்களையே வந்து ஒரு தன்னுடைய மந்திர சக்தியால் இணைத்த ஒரு காந்தியாக மாறினார்ன்றதை அந்த படத்தை பார்க்குறாரு. அது ஒன்று. இப்போ இன்னும் ஒரு சின்ன தொழில்நுட்ப சிக்கல் ஒன்று சொல்கிறாங்க. இதே போல் வேற ஒரு படம் எடுக்கிறாங்க. கண்டுபிடிச்சு பார்த்தா அது வந்து 16 ஃப்ரேமில் ஓடுற படம். இப்போ போடுற படம்லாம் 24 ஃப்ரேம். படம் போட்டால் சார்லி சாப்ளின் படம் பார்த்த மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு புரியல. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நல்ல வேலை ஒன்று பண்ணுவோம், இந்த 16 ஃப்ரேமில் முதல் ஃப்ரேமை வந்து 2 வாட்டி பிரிண்ட் போடுறாங்க, 2வது ஃப்ரேமை 1 வாட்டி பிரிண்ட் போடுறாங்க, திருப்பியும் 3வது ஃப்ரேமை 2 வாட்டி பிரிண்ட் போடுறாங்க. இப்படி பிரிண்ட் போட்டு ஓட்டினா ஓரளவுக்கு சரியாகும். அப்புறம் அவர் கண்டுபிடித்த இன்னொரு மிக பெரும் முக்கியமான ஒரு படத்துண்டு என்னவென்றால், கோகலே 1915 காலமானார் என்றால், அவருடைய நேர் எதிர்நிலையில் இருந்த பாலகங்காதர திலகர் 1920 காலமானார்.
ஆனால் என்னவென்றால் 1920 அவர் காலமான போது அவருடைய இறுதி ஊர்வலம் படம் பிடிக்கப்பட்டது. ஆனால் அது மட்டும் இல்லை, படம் பிடிச்சது யார், அதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. திலகனுடைய மரண ஊர்வலத்தை படம் பிடித்தவர் தாதா சாஹேப் பால்கே. அந்த படத்தை அவர் எடுக்கிறார். இதே போல் உலகம் முழுவதும் இந்த படங்களை திரட்டி ஒவ்வொரு கட்டமே வந்து ஒரு முன்னோடி சந்திக்கக்கூடிய சீட்டு வந்து விட்டது. 2-3 நிமிடங்கள் இருக்கின்ற முன்னோடிகள் சந்திக்கக்கூடிய இடர்களை ஒவ்வொரு இடத்திலும் அனுபவிக்கிறார். அப்படி அனுபவித்த பிறகும் அதில் முக்கியமான செய்தி, அந்த படத்தை எடுத்து முடித்து விடுகிறார் 1940. அதன் பிறகு அவர் வாழ்நாளில் அதுக்கப்புறம் ஒரு படம் கூட எடுக்கல. நம்ம நாட்டில் ஒரே ஒரு சுமாராக ஒரு படத்தை எடுத்தால் அதுக்கப்புறம் காலம் முழுக்க அந்த படத்தை பற்றியே பேசி அல்லது முதலில் எழுதிய ஒரே ஒரு சுமாரான புத்தகம், ஒரே ஒரு சுமாரான கவிதையை வைத்து அந்த காலத்தில் நான் காலேஜில் படித்த போது ஆரம்பித்தாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம உடனடியாக ஓடுற மாதிரி இருக்கும். நான் இவர் அவர் காலம் முழுவதும் பார்த்து பண்ணவே இல்லை. சரி, 40 அந்த படம் போட்டார். மிக பெரும் ஒரு ஒரு சிக்கலை சந்தித்தார். திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. வெள்ளைக்காரன் வந்து இந்த படத்தை பறிமுதல் செய்ய போகிறான் என்கின்ற ஒரு அச்சம் வருகின்றது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா 6 மாஸ்டர் காப்பியை தயார் பண்ணி 6 நண்பர்கள்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வைங்க, எங்கேன்னு என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ 6 ஆண்டுகளுக்கு வந்து அது ஒழித்து வைக்கப்படுகின்றது. அப்போது அண்ணாமலை சொன்னார், இது எப்படிங்க இந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து துணிஞ்சு இந்த படம் எடுத்தார் அப்படின்னா, வெள்ளைக்காரனை எதிர்ப்பதற்கு துணிவே தேவையில்லை. அவருக்கு எதில் தெரியுமா துணிவு இருந்தது? தமிழர்கள் என்ற அக்கறையற்ற, வாழா இருக்கக்கூடிய, பொறுப்பற்ற, மெத்தனமுள்ள ஒரு இனத்தை நம்பி ஒரு படத்தை எடுத்தார் பாருங்க. அதுதான் அவருடைய பெரிய சாதனை. அதை எவ்வாறு வந்து அவர் எவ்வளவு மெத்தனமாக இருக்கிறோம் என்பதற்கு உதாரணம் என்ன ஆதாரம் என்னவென்றால், அவர் 47 அந்த படத்தை கொண்டு போய் ஆகஸ்ட் 14ஆம் நாள் தில்லியில் படம் போட்டார். அப்புறம் 1900 அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து தெலுங்கில் படத்தை தயார் பண்ணார். 1950 ஹிந்தியில் அந்த படத்தை தயார் பண்ணார். அப்புறம் அதை விட மிகப்பெரும் விஷயம் 1953ஆம் ஆண்டு 2 நிமிடம் இருக்குங்க. 1953ஆம் ஆண்டில் இந்த கதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ தான் இந்த படம் உங்களுக்கு புரியும். 1953ஆம் ஆண்டில் அமெரிக்காவுக்கு போய் இந்த படத்தை வந்து ஹாலிவுட்டில் இன்னொரு முறை புதுசாக இந்த படத்தை தயாரிக்கிறார். அதில் என்ன சாதனைன்னு கேட்கலாம். 1950களுடைய தொடக்கம் அமெரிக்காவினுடைய சினிமாவினுடைய மிக மோசமான ஒரு காலகட்டம். ஜோசப் மெக்கார்த்தியினுடைய ஆன்டி கம்யூனிஸ்ட் விச் ஹண்ட் நடக்கிற காலம். அந்த காலத்தில் போய் அப்புறம் அந்த மாதிரி யூனியன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சினிமா யூனியன்லாம் அவங்ககிட்ட போய் பிச்சை வாங்கணும். ஒருத்தருத்தரும் ஒரு காரியம் இருக்குது. லைட்டை போடுறதுக்கு ஒரு ஆள்னா லைட் அவர் மட்டும் தான் போடுவார். போடுறதுக்கு ஒரு யூனியன், ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு யூனியன். இந்த மாதிரி இடத்துல தான் அவர் அந்த வேலையை பண்ணி 1953 அந்த படத்தை எடுத்து வாஷிங்டனில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படம் 81 நிமிடம் உள்ள படம். அந்த படம் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஒரு வெர்ஷன். அந்த படத்தை வந்து போடுறாரு அமெரிக்க ஜனாதிபதி, சோவியத் தூதர், இந்திய அம்பாசிடர் எல்லாரும் வந்து அந்த படத்தை பார்க்குறாங்க. அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு அவர் போய் அன்றைக்கு இரவு விடிய காலம் தான் அவருக்கு ஃப்ளைட்டு. எங்கே போய் தங்கியிருப்பார்? இந்த படம்லாம் எடுத்து அவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கினாரா? ஒன்றுமே இல்லை. ஏர்போர்ட்டில் போய் துண்டை வச்சு படுத்துட்டார். காசை மிச்சம் பண்ணுறாரு. மறுநாள் காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சிப்பாங்க. அப்படிப்பட்ட ஏகே சிட்டாருடைய படம் எங்களுடைய காலத்தில், நான் சின்ன சிறுவனாக இருந்த போதுலேருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, காந்தி படம் காந்தி படம் காந்தி படம். பார்த்தேன்னு சொன்னாங்க. கிட்ட போய் விசாரிச்சாதான் தெரியும். இல்லைங்க அவர் போட்டு காட்டுறேன்னு சொன்னாருங்க, நான் பார்க்கலங்கன்னாங்க. அப்போ தான் இந்த அண்ணலில் அடிச்சு விட்டு புத்தகத்தையாவது தொகுத்து வெளியிடுவோம் என்று முடிவு செய்து 2003 வந்து அந்த நூலை வந்து வெளியிட்டோம். தமிழ் மக்கள் மிக அமோகமாக ஆதரவு கொடுத்தார்கள். 1000 பிரதிகளை விற்பதற்கு வந்து 12 ஆண்டுகள் ஆகின. அடுத்து அதே போல் வந்து ஆனால் இந்த புத்தகத்தெல்லாம் படித்து நம்ம நண்பர் தேவி பாரதி இந்த புத்தகத்தெல்லாம் படித்து அவர் ரொம்ப நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க. அது உண்மை. அப்போ அதில் இருந்த 2 செய்தி, இந்த புதுசாக ஒரு செய்தியாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏகே செட்டியாருடைய தந்தை பெயர், தாய் பெயர், மனைவி பெயர் எந்த பெயருமே தெரியாமல் இருந்தது. என்னுடைய புத்தகத்தில் பேர் கூட தெரியாதுன்னு எழுதியிருக்கேன். அதிர்ஷ்டவசமாக ஒரு நண்பர் வந்து ரோஜா முத்தையா அவருடைய மகன் எனக்கு வந்து அண்மையில் 2 மாதத்துக்கு முன்னாடி
அவருடைய தாய் தந்தை மனைவியுடைய பெயரை வந்து சொன்னாங்க. தந்தையாருடைய பெயர் நான் சொல்லுவதற்கு காரணம் இருக்கேன், அண்ணாமலை செட்டியார். அவருடைய மனைவியுடைய பெயர், அவருடைய அம்மாவுடைய பெயர் உமையாள் ஆட்சி, மனைவியினுடைய பெயர் வந்து உண்ணாமலை ஆட்சி. இந்த செய்தியை முதல் முறையாக நான் இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரே ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்கின்றேன். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய படம் ஏகே செட்டியார் 1940 எடுத்த படம் அல்ல, சரிங்களா? அந்த படத்தினுடைய ஆங்கில வடிவம் 1953 தயாரிக்கப்பட்டது இல்லையா, அந்த வடிவம் தான். அப்புறம் அந்த படத்தை வந்து நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதனுடைய சுருங்கிய வடிவத்தை கண்டுபிடிக்கல, இனம் கண்டேன். நம்ம பத்திரிகைக்காரங்கிட்ட பெரும் பிரச்சனை. அதை நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க, அடையாளம் கண்டேன்னு சொன்னால் கண்டுபிடிச்சாருன்னு இருப்பாங்க. இதுதான் நம்ம ஆட்கள் செய்யக்கூடிய வேலை. இப்போ ரொம்ப மகிழ்ச்சியானது, அண்ணாமலையோட எனக்கு பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக. ஃபோன் எடுத்து பேசினார்னா முதல்ல அவருடைய மதுரை தமிழ் ரொம்ப கேட்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது, என்னுடைய மனப்போக்குக்கு முற்றிலும் மாறாக நான் எப்போதுமே என்னுடைய கசப்பான அனுபவங்களின் காரணமாக தமிழ் சமூகத்தை நான் நம்புவதில்லை. என்னால் என்ன முடியுமோ அதுதான் பண்ணேன். ஆனால் அவர் வந்து எல்லாத்தையுமே செஞ்சிருவாங்க, செய்ய முடியாதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் முதல் முறையாக வந்தபோது வேகமாக என்னோட அறைக்கு வந்தார், ஒரு டிவிடி எடுத்தார். சார், இந்த டிவிடி எடுத்திருக்கேன், இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள், உறுதிப்படுத்துங்க. எடுத்து பார்த்தா அது 1953 எடுத்த படத்தினுடைய வடிவம். முதல்ல சில ஸ்கில்ஸ் மாத்திரம், அந்த கிரெடிட்ஸ் மாத்திரம் காணலை, மற்றபடி அவர் கண்டுபிடிச்சாரு. அதோடு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, போகிற இடத்துலலாம் என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நன்றி. ஏகே செட்டியாருக்கு இல்லாத பெயர் வேறு யாருக்கும் தேவையே இல்லை. நான் மிக மிக மகிழ்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு. உங்களைப் போலவே இந்த படத்தை பார்ப்பதற்கு, மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு மிக ஆர்வமாக இருக்கின்றேன். இது வந்து நான் சொன்னது போல வந்து ஒரு பனிப்பாறையினுடைய நுனிதான் சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் பார்க்க போகிற படத்திலே ஒவ்வொரு காட்சிக்கு பின்பும் வந்து ஒரு கதை இருக்கின்றது. அந்த கதை மிக மிக சுவாரஸ்யமான கதை. ஏகே செட்டியார் அதை பதிவு செய்திருக்கிறார். அதை பதிவு செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய அவரோட பணிவுக்குன்னே அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம முக்கியமாக வந்து திரைப்படத்துறையினரை பற்றி படம் எடுத்திருப்பாங்க, படம் ஊற்றிக்கிச்சுன்னா உங்கள் படம் போச்சு சார்ம்பாங்க, சுமாராக போச்சுன்னா நம்ம படம் நல்லா இருக்குதும்பாங்க, வெற்றி பெற்றதுன்னா என் படம் சூப்பர் ஹிட்டு சார்ம்பாங்க. இவர் என்னன்னா, வெற்றிகரமாக நடந்ததென்றால் நாங்கள் செய்தோம் என்பார், தப்பாக ஏதாவது நடந்துச்சுன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட ஏகே செட்டியார் அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். அந்த படத்தை முதல்ல காந்தி மியூசியத்தில் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்தோம். காந்தி மியூசியத்தில் அப்போ செக்ரட்டரியாக அண்ணாச்சி பாண்டியன்ஜி தான் இருந்தார். அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே தகர தப்பா கூட எடுத்துகிட்டு வர்றேன். அது வந்து சொல்லியிருக்கிறாரு, குடோனில் இருந்தது. குடோனில் அதுக்கு ஒரு காரணம் வந்து 16mm ஃபில்ம் அந்த ப்ரொஜெக்டர்ன்றது வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அந்த படத்தை போட முடியலை. அது படம் ஒவ்வொரு இடமா மாறி மாறி அது குடோனுக்கு போயிடுச்சு. அந்த குடோனோட தங்கியிருந்தது. நான் ஒரு பாண்டியன்ஜி செக்ரட்டரியாக இருந்ததுனால 2-3 முறை அவர்கிட்ட சொல்லி அந்த படத்தை வாங்கிட்டு வந்தேன். வெளியே வந்து அந்த காலையில் வந்த உடனே பஸ்ஸில் தான் எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து காலையில் அந்த படத்தை எடுத்து பார்க்குறேன். அந்த செட்டியார் படமாக இருக்குமான்றது எனக்கு தெரியாது. அந்த படம் அதில் வந்து மகாத்மா காந்தி 20th century ப்ராஃபெட்னு அதோட லேபிள் இருந்ததை வச்சு நான் அதை பார்க்குறேன். பார்த்துட்டு கொண்டு வந்துட்டு இங்கே வந்தோடனே அதை எடுத்து பார்த்தேன். 16mm ஃபில்மு. அதை முத்து பார்க்குறேன், கண்ணு தெரியல. எழுத்து இருக்குது, என்ன எழுத்துன்னு தெரியல. சரி, எப்படி எழுத்தை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஓட்டி பார்க்குறது அதை 16mm அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு இந்த லென்ஸ் எடுத்து அங்கே இருந்து சாப்பிஸில் அதை வச்சு நம்ம பார்ப்போம், கொஞ்சம் பெருசாகி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அப்படி பார்த்தேன். ஏகே செட்டியார்னு போட்டுருந்தேன். அவ்வளோதான். எனக்கு கை காலில் எல்லாமே நடுங்கி எல்லாத்தையும் தகர டப்பாவில் திரும்ப மூடி வச்சுட்டு எனக்கு மூச்சு இறக்குது. உண்மையிலேயே நேராக போய் பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்ப அந்த படத்தை திரும்ப எடுத்து அப்படியே பார்த்தா ஏகே செட்டியார்னு போட்டுருந்தது. சரி, அப்போ முதல் இதை வந்து எப்படியாச்சும் ஒரு டிஜிட்டைஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜிட்டைஸ் காப்பியை தான் கொண்டு போய் ஜலபதியிட்ட காமிச்சேன். அப்படி உருவானது. அந்த முதல் நாள் நிகழ்வுல இருந்து இன்றைக்கு இந்த டிவிடியா உருவாகிறது வரைக்கும் என் கூடையே இருந்து பார்த்தவர் நண்பர் சிவகுமார்.
அவருடைய முயற்சி இல்லைன்னா இன்னைக்கு இது இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவர் தான் எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போவார். கூட்டிட்டு போய் அங்கே போவோம் இங்கே போவோம் அதெல்லாம் பண்ணிடுவோம்னு சொல்லி எனக்கு நம்பிக்கையை கொடுத்து இந்த அளவுக்கு உருவாக்குனதுக்கு காரணக்கர்த்தா அவர். அடுத்து இன்றைய இந்த டிவிடியை வெளியிட்டு பேசுறதுக்காக அவர் வரும்போது சொன்னார், அப்பா நான் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன் அப்படின்னாரு. 5 நிமிஷம் நான் படம் பார்க்கல, இன்னும் நானே படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நானே வந்திருக்கேன். அதனால நான் படம் நீ டிவிடி கொடுத்த, ஆனால் நான் அதை பார்க்கல. நான் எல்லாரோடையும் உட்காந்து நான் பார்க்கணும், அதனால நான் குறைச்சி பேசிட்டு நான் பார்த்துக்கிறேன். அவருடைய அந்த டிவிடியை நான் முழுமையாக பார்த்தேன். அவ்வளவு காட்சிகளை தொகுத்து அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், நான் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஃபேக்ட்ஸ் அறிவாளிகள் நிறைய பேர் சொல்ல போறாங்க. அந்த உணர்வு என்ன சொல்லுது? ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு சொல்றாரு, நான் காந்தின்னு சொல்லிட்டேன். ஒரு எழுத்தாளர் என்னை பார்த்துட்டு இல்லை அது காந்தி இல்லை வினோபா அப்படின்னாரு. அது காந்தியா இருந்தானே வினோபா இருந்தானே எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அது காந்தியா இருந்தானே வினோபாவா இருந்தானே அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒழிய ஃபேக்டை சொல்லணும்னு நான் நினைக்கல. நான் உங்களை மாதிரி அறிவாளிக்கு சொல்லணும்னு நினைக்கல, சாதாரண ஜனங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு உன்னதமான அப்படியே அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி புலம்பாயிடும். அந்த டிவிடியை எல்லாருமே நீங்க பார்க்கணும். அதை தனியா ஒரு நாள் போட்டு காமிக்கலாம் அப்படின்னு கூட நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். உணர்ச்சி புலம்பாகி அப்படியே அது கொஞ்சம் கஷ்டம். அதனால இப்ப நான் கூப்பிடும் போது அதே உணர்ச்சி புலம்பு ஆகிடுவாரோன்ற பயத்துல தான் முன்னுரையை சொல்றேன். ஏன்னா காந்தியை சொல்ல எப்படி தளபதி செட்டியார் சொல்ல ஆரம்பிச்சோன்ன போயிருக்கோ அது மாதிரி அப்படியே உள்ள போயிடுறாரு. உள்ள போய் அதோடைய ஐக்கியமாகி சொல்லும் போது நிச்சயமா மணி நேரம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா அதை உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணுமே அப்படின்ற ஒரு துடிப்பு அதுல ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கு. அதனால ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு அந்த டிவிடி எல்லாம் வெளியிட்டிருக்கார். நிச்சயமா அவருடைய புகழ் எப்படி தமிழ்நாடு பூரா பரவி இருந்ததோ அதே மாதிரி பள்ளி கல்லூரிகள் எல்லாத்துக்கும் இந்த செட்டியாரோட டிவிடியை போகணுன்றதுக்காக தான் இந்த நேரத்தில் நாங்கள் இதை வெளியிட்டிருக்கோம். நம்முடைய சமர்ஸ் வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு வேகமா நீங்க செஞ்சே ஆகணும்னு என்னை கட்டாயப்படுத்தினதுல முக்கியமான நபர் நம்ம சமர்ஸ் தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன உங்களுக்காக டிவிடியை வெளியிடுறீங்க, செட்டியார் டிவிடியை வெளியிடுங்க, அதை பெருசா போடுங்க அப்படின்னு சொன்னவர் அவர் தான். அதனால நீங்க சொன்னபடி நாங்க செஞ்சுட்டோம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிருங்க. அதை அதிகமான மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா பத்திரிகை முக்கியமான ஒரு காரணம். அதனால எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகள்லயும் இந்த ஜனவரி 30 இந்த காந்தி படத்தை போடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஏற்படுறதுக்கு உங்களுடைய எழுத்து காரணமா இருக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நம்முடைய சகோதரர் சிவகுமார் ஐயா அவர்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்திய நிகழ்ச்சியில் ஏற்கனவே செட்டியார் அவரோட ஹீரோ, அவரோட பெரிய ஹீரோ காந்தி. அதனால நான் இடையே ஒரு குட்டி ஹீரோ இங்கே வர விரும்பலை. நான் சத்திய சோதனை படிக்காமல் லூயிஸ் காந்தியை படித்து தான் அந்த டிவிடி தயார் பண்ணேன். 2011 16,000 பேர் முன்னாடி ஈரோடு புத்தக திருவிழாவில் பேசின உரை அது. அதை பற்றி எந்த டீட்டெயிலும் இப்போ சொல்கிறது நாகரிகமாக இருக்காது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறு நிகழ்ச்சி வரும்போது 40 நிமிஷம் தான் வரும். அதை நான் இங்கே கதையை நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஏகே செட்டியாருடைய நிகழ்ச்சி பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிவகுமார் அன்பு சகோதரர் சிவகுமார் அவங்க வீட்டில் போய் எங்கள் நண்பர்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க. அதில் எல்லாமே அடுக்கியிருக்கு, ரொம்ப அழகாக அடுக்கியிருக்கு. அதில் ராட்டை இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்களுடைய அன்பு பரிசா இந்த ராட்டையை மோகன் அவர்களை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை மரியாதை செய்யுமாறு பாண்டியன் அண்ணாசி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமான நினைவு பரிசு தேசிய அருங்காட்சியகத்தில் நாங்கள் பண்ண காந்தியுடைய அந்த வாட்ச் மாதிரியான ஒரு ரெப்ளிகா, பட் ஒர்க்கிங் ரெப்ளிகா. அதனால் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி இதை பண்ணியிருக்கிறோம். தமிழ் டிவிடியை பெற்றுக்கொண்ட நம்முடைய வள்ளி முத்தையா அவர்களுக்கு இதை அன்போடு அளிக்குமாறு சிவகுமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு பாலகிருஷ்ணன்
அடுத்து இந்த டிஜிட்டல் காப்பி உருவாக ஆரம்பத்திலிருந்து எங்களோடு தோளோடு தோள் நின்று உருவாக்கி கொடுத்த தொழில்நுட்ப ஆலோசகர் இயக்குனர் திரு ப. சிவகுமார் அவர்களை, இந்த மொழிபெயர்ப்பில் எங்களுக்கு உதவிய, தமிழாக்கம் செய்வதற்காக உதவிய டாக்டர் தேவதத்தா அவர்கள், திரு மோகன் அவர்கள், டாக்டர் பிரேமா அண்ணாமலை, சிம்மக்குரலோர் எங்களுக்கெல்லாம் ஒருத்தர் தான். இதுக்கு பின்னணி குரல் கொடுத்த சிம்மக்குரலோர் சு. சிவலிங்கம் அவர்களை அந்த கடைசி நிகழ்ச்சியில காந்தியை சுடும்போது அந்த பகுதி வரும்போது அதை பேசணும், உள்ள இருந்து அமைதியா இருக்கு, பேசுங்க பேசுங்கன்னு நாங்க கையை காமிச்சுக்கிட்டே இருக்கோம். ஓன்னு கத்தி அழுதுட்டார். அழுது ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் அவரை ஆசுவாசப்படுத்திட்டு தான் அந்த பதிவே நடந்தது. கேட்டார், இது என்னால் பேசவே முடியாது அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி உணர்வுகளோட இந்த பதிவுகளை ஏற்படுத்திய சு. சிவலிங்கம் உடைய குரல் தமிழகம் முழுவதும் ஒலிக்கப்பட்டது.